கும்பராசிக்கு எப்படி இருக்கு? மறைந்திருந்த சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கும்பராசி பொறுத்தளவுக்கு கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்துக்காக உங்ககிட்ட பொய் சொல்லி பணம் வாங்குறவன்லாம் இருப்பான். அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு அவமானம் மிஞ்சும். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சக்சஸ், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மீனராசி நேயர்களே, உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோ. அலைச்சல்னு உடல்நிலையில விட்டுறாத. வேலையில நீ இல்லைன்னு சொன்ன நாய் கூட மதிக்காது. பார்த்துக்கோ, வேலை ரொம்ப முக்கியம். இறை வழிபாட்டுல நிறைய சிந்தனை கொண்டு போ. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. ஏன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்ப சில பேருக்கு மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கும்பராசி நேயர்களே. கும்பராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது ஆவணி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆவணி மாசத்துல உங்கள் வாழ்க்கையில் நடந்த, அதாவது மறைந்திருந்த சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிய ஒருவர் விலகலாம். அதை நீ இழப்பா நினைச்சுக்காத. இது ஐயோ இவங்க போயிட்டாங்களே, ஆனால் விலகுவது எல்லாம் ஒரு இழப்பல்ல. போறாங்களா போட்டும், விட்டுடு. நீயா பிடிச்சி இழுத்து பிடிச்சி வச்சுக்காது. இதெல்லாம் நீ உணரக்கூடிய மாதம் இந்த மாதம். இதெல்லாம் உணரக்கூடிய மாதம் இந்த மாதம். கும்பராசி பொறுத்தளவுக்கு கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கிறது. என்னடா இது? எங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு, ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் 5 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு வாழ்க்கையில. செம்ம அடி வாங்கியாச்சு கும்பராசி பொறுத்தளவுக்கு. இப்போ சதய நட்சத்திர கும்பராசி, அவிட்டம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திர கும்பராசி. ஒன்னும் படிடான்னா அவன் எப்படி படிப்பான்? பாதசனி எங்க அவனுக்கு அந்த நோட்டமே போக மாட்டேங்குது. அந்த படிப்புக்கான சில பேருக்கு அந்த நோக்கமே போகாது. சில பேருக்கு ஏன்டா வேலைக்கு போறோன்ட்டு இருக்கிற மாதிரியே எழுந்திருந்து வேலைக்கு போவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, என்னத்தை தொழில் பண்ணி நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. எந்த தொழில் பண்ணினாலுமே நமக்கு லாஸ்ன்னு தான் போதே தவிர நமக்கு சரியா வரல. இப்படிதான் ஒரு சில இதாக இருக்கு. சரி, மனைவி பேர்லையாவது ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அதுவும் நமக்கு சரியா வரல. கிட்டத்தட்ட இதுவே எனக்கு இப்படி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 லட்சத்துக்கு மேல கடன் வந்துடுச்சு அப்படிங்கிற இன்னைக்கு புலம்பக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்போ இந்த பாதசனி இருக்கும்போது 2ஆம் இடம் குடும்பத்தனம், வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் சனி. நம்ம ஒன்று பேசுகிறோம், நம்மளை அசர வைக்கிற மாதிரி பொண்டாட்டி ஒரு பதில் சொல்லுவா பாருங்க, நமக்கு இங்கே புரியாது. வேற எங்கேயாவது இருக்கும்போது தான் நமக்கு புரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து எங்கே எப்படி பேசணும், என்ன செய்யணும். அலுவலகத்தில் வேலை செய்யும்போது கூட சரி, வீண் பேச்சு வேண்டாம், அர்த்தமுள்ள பேச்சு பேசுங்கள். ஸோ வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீர்கள். வாயை பிடுங்கி வம்புக்கு சண்டைக்கு வருவான், பிரச்சனை வரும். இல்லாமல் சில விஷயத்த கரெக்டாக இருந்துக்கோ கும்பராசி பொறுத்தளவுக்கு. இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்துக்காக உங்ககிட்ட பொய் சொல்லி பணம் வாங்குறவன்லாம் இருப்பான். அதெல்லாம் உண்மை கிடையாது. பொய் சொல்லி பணம். அதுவும் இந்த ஆவணி மாசத்துல உனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். குடும்பத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம், உங்ககிட்ட மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் தெரிய வரும். குடும்பத்துல ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, ஏன் இவ்வளவு நாள் இதை என்கிட்ட சொல்லலை, எப்படி இது நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு அவமானம் மிஞ்சும். கண்டிப்பா அவமானம் மிஞ்சும். ஸோ அரசியல்ல இருக்கிறவங்க கூட கவனமா இருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல பார்த்துக்கோங்க, எப்படி இருக்கணும், எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுங்க. நல்லது. யாரா வேணாலும் இருக்கலாம். அவமானம் மிஞ்சும். கரெக்டா மூவ் பண்ணுங்க. ஒருத்தன் அவமானப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ எந்த அளவுக்கு நீ இடம் கொடுக்குறங்கிறதையும் நீ பார்த்துக்கோ. நீ கரெக்டா அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து நடந்தேன்னா உனக்கு அது வரப்போறது இல்லை. நீ அதுக்கு இடம் கொடுத்த அப்படின்னு சொன்னா உன்னை அவமானப்படுத்துவான். ஸோ பார்த்து தான் யாரை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்க தெரியும்ல. யார் எங்கே இருக்கணுமோ அவங்க அங்கே தான் இருக்கணும். யார் என்ன செய்யணுமோ அதாவது நீ அதை தூக்கி நீ உன் தலையிலையும் மடியிலையும் தூக்கி வச்சுட்டேன்னா பிரச்சனை தான். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எல்லாரையும் கரெக்டாக வச்சுக்கோ. ஆளுங்கள், நண்பர்கள், உறவினர்கள், யாரை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. தூக்கி வச்சுக்கோ வேண்டாம், தூக்கி போடவும் வேண்டாம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணு. சரியா? சொத்து விஷயத்தில் கவனமா இரு, பண விஷயத்தில் கவனமா இரு. நான் இதெல்லாம் ஏன் கவனமா இருன்னு சொல்றேன்னா, இந்த ஆவணி மாசத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நீயா போய் சிக்கிப்ப. அதுக்கு தான் நீயா போய் சிக்கிப்ப. ஒரு 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 தேவையில்லாம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தேவையில்லாத ஒரு கேஸுக்கு போய் நிற்கக்கூடியது.
இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். எஃப்ஐஆர் பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்கு உண்டு. ஸோ கவனமாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பு விஷயத்தில் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. படிப்பு நன்னா படிக்கணும். சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க. எள்ளு தீபம் ஏற்றுறா இல்லையா, கருப்பு துணியில். இன்றைக்கும் சில பேர் அதெல்லாம் மறக்காமல் இன்றைக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். காலையிலையோ சாயங்காலமோ ஏற்றி சுவாமியை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறது சிறப்பு. சனி பகவான் வழிபாடு சிறப்பு. நீல புஷ்பம் சங்குப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கூட 4 பூ சுவாமிக்கு சாத்தி வழிபாடு செய்தால் நல்லது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு உலகில்லை, ரெண்டுமே இல்லாத வாழ்க்கை எந்த உலகமும் கிடையாது. நீ செய்கிற புண்ணிய காரியங்கள் உன்னை தேடி வரும். எல்லாரையும் பிளைண்டாக நம்பாது. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பண்ணு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சக்ஸஸ், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சின்ன ஒரு சீரியல் நடிகையாக இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் தேடி வரும். ஒரு நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட நல்லா சூப்பராக வரும். அமோகமாக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ராசி பொறுத்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சில விஷயங்கள் இன்னொரு என்னென்ன, உங்களை தேடி ஒரு புதிய ஒருவர் வரலாம், ஒரு மனிதர் வரலாம். அந்த மனிதர் ஜி எழுத்துல வரலாம். ஜி எழுத்துல வரும். ஜி எழுத்துல வரலாம். பார்த்துக்கோங்க. ஜி அல்லது ஆர் இந்த எழுத்துல வரலாம். இவங்களால உனக்கு ஒரு மாற்றம், ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா நீ பார்த்துட்டு சொல்ல. அப்புறமா இந்த எழுத்து கண்டிப்பாக உண்டு. அது யாருங்கிறதையும் நீ கமெண்ட்ல அப்புறமா நீ சொல்லு. உனக்கு அந்த மாதிரி வந்தாங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. சாமி நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் காணொலி பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி இந்த பர்சன் இந்த மாதிரி வந்தாங்க, இதோட விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் சுவாமி சொல்லி நான் சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கோ. ஒரு சில விஷயத்தில் நீ கரெக்டாக எச்சரிக்கையாக கொண்டு போகிறது நல்லது. நீ பண்ணினதை நீயே கரெக்டாக எப்படி செய்யணுங்கிறத பார்த்துக்கோ. சரியா? மீனராசி நேயர்களே, எப்படி இருக்கு? மீனராசி பொறுத்தளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் மாதிரி அடுத்த எபிசோடு என்ன அப்படிங்கிறது தெரியாத மாதிரி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ரேவதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. அடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது வாழ்க்கையில், அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்த என்ன தடுமாற்றம் நமக்குங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோ. அலைச்சல்னு உடல்நிலையில் விட்டுறாத. கூடிமான வரைக்கும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீ நன்னா இருந்தால் தான் அடுத்தது. ஆவணி மாத ராசி பலன்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த மீனராசி பொறுத்தளவுக்கு சுப செலவுகள் நிறையா இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பண்ணு. வேலை விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இரு. வேலை தான் முக்கியம். இன்னைக்கு நீ வேலையில் இல்லை, தயவு செய்து நான் இந்த வார்த்தையை சொல்றேன், மன்னிச்சுக்கோ. இந்த வார்த்தையை நான் சொல்லேன், தப்பாக நினச்சிக்காத. ஏன்னு சொன்னால், வேலையில் நீ இல்லைன்னு சொன்னால் நாய் கூட மதிக்காது. பார்த்துக்கோ. வேலை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீ நிறைய யோசிக்கிற, நான் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், அதை செஞ்சிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்போ நீ யோசிக்கிற. அப்போ நீ ஏன் நீ விட்டுட்ட. உனக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அன்னைக்கு நீ விட்டுட்ட. இன்னைக்கு தும்ப விட்டு வாழை பிடிச்ச கிடையாது. இன்னைக்கு அப்படியே கஷ்டப்படுற. இன்னைக்கு சில பேர் தனக்கு தெரிஞ்ச ஃபீல்டை விட்டுட்டு தெரியாத ஃபீல்டில் போய் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிரமப்படுறீங்க. நீங்கள் சிரமப்படுறது எனக்கு நன்னா தெரியுது. இன்னைக்கு சாணியர்னா முறை சறுக்குறது. 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வருது. எங்கே கடன் வாங்குறது? ஏதோ சமாளிச்சுண்டு, ஏதோ உடம்புல உசுறு இருக்கு, போற, ஏதோ சமாளிக்கிற, ஏதோ நல்லது கெட்டது ஏதோ பார்த்து பண்ணிட்டு இருக்க. எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுது. ஸோ அதே பார்த்து அப்படியே ஏதோ போயிட்டு இருக்கு. மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜெயிச்சு காட்டுவேன். அப்போ நீ ஜெயிச்சு காட்டு. இப்போ ஜென்ம சனி நடக்குது. எல்லா பக்கமும் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு. எந்த பக்கமும் நீ ஃப்ரீயாலாம் நகர முடியாது. பார்த்து ஒரு விஷயமா கரெக்டாக கொண்டு போ. டெய்லி காலையில் எழுந்திருந்தே அவனுடைய டெய்லி டியூட்டிஸ் முடிச்ச டெய்லி மந்திரங்கள் என்ன ஏதாவது நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதை கூட நீ சொல்லு. ஏதாவது சில விஷயங்கள் சொல்லுங்க. இறை வழிபாட்டில் நிறைய சிந்தனை கொண்டு போ. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணு. கரெக்டாக கொண்டு போ. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து குடும்பத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணு. வேலைன்னு போயிட்டு குடும்பத்தை விட்டுடாத. குடும்பத்தையும் பார்த்துக்கோ. குழந்தைகள் மீது அதிகமான பாசம், குழந்தைகள்லாம் நல்லா பார்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. படிக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய மார்க்ஸ் எடுங்க. ஆசிரியர்களுடைய பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். நிறைய படிங்க. நல்லா சக்ஸஸ் பண்ணுங்க. சொத்து விஷயத்தில் நிறைய வரும். சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம்
பார்த்து கவனமா இருங்க. ஏன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்ப சில பேருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல சட்ட வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படி லாயர்ஸ் அந்த மாதிரி இருக்க அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது தேவை யாரோ செஞ்ச ஒரு இதுக்கு இவர் தலையில வந்து இந்த லாயர் தலையில வந்து விடும். என்னடா நான் செவனேன்னு இருந்து எனக்கு என்ன எதுக்கடா இதில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த அட்வொகேட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், கலைத்துறை சிறப்பாக இருக்கும், ஷேர் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்னா இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை கொஞ்சம் பராமரிக்கிறது பார்த்துக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கூடியமான வரைக்கும் கொண்டு அவங்கள எங்கேயாவது கொண்டு விடணும், வேறு ஏதாவது பண்ணணும் போகணும் வரணும்லாம் இப்போதைக்கு அந்த மாதிரி பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் கரெக்டாக எச்சரிக்கையாக இருங்க. சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பெரிய அளவில் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் சில பேருக்கு பிஸ்னஸ் மந்தமாக தான் இருக்கும். சில பேருக்கு பிஸ்னஸை எதிர்பார்த்த அளவுக்கு மாதம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மாதம் உங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வரவு வெறும் 25,000 30,000 40,000 இருந்தால் மிச்சத்தை நீங்கள் கை விட்டு போடுற மாதிரி இருக்கா? இட வாடகை அது இதுன்னு எல்லாத்துக்கும். ஸோ வியாபார விஷயத்தில் அகலக்கால் வைக்காம நிதானிச்சு செலவு பண்ணி பண்ணுங்க. எதில் பண்ணணுமோ அதில் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். சரிங்களா? கூடியமான வரைக்கும் மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க. இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. சக்ஸஸாக வாங்க. சுபம்.